இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற அதிரடியாக களமிறங்கும் காங்கிரஸ். 5 முக்கிய வாக்குறுதிகளை நாளை முதல் தினம்தோறும் வெளியிட முடிவு. சிந்துவெளி எழுத்து புதிரை விடுவிப்போருக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு. இந்திய வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு எழுத முடியாது என ஸ்டாலின் பெருமிதம். டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரிக்கை. மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். வணக்கம். டெல்லி தேர்தலில் தீவிரமாக களமிறங்கியுள்ள காங்கிரஸ் மகளிர் உரிமை தொகை, அனைவருக்கும் 25 லட்சம் ரூபாய் வரை சுகாதார காப்பீடு, வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் தொகுப்பு உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை நாளை முதல் அறிவிக்கிறது. 70 இடங்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து ஆட்சியை தக்கவைக்க ஆம் ஆத்மியும் அதிகாரத்தை கைப்பற்ற காங்கிரஸ், பாஜகவும் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். ஆட்சியில் தொடர்ந்தால் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி அறிவித்துள்ளதுடன் தலித் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளது. இழந்த ஆட்சியை கைப்பற்ற முனைப்பு காட்டி வரும் காங்கிரஸ் கர்நாடகா, தெலுங்கானா போல டெல்லி வாக்காளர்களுக்கும் 5 அறிவிப்புகளுடன் கூடிய வாக்குறுதி தொகுப்பை அறிவிக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் ஆம் ஆத்மியை விட அதிகமான மகளிர் உரிமை தொகையை வழங்க முடிவு செய்துள்ள அக்கட்சி அனைவருக்கும் 25 லட்சம் ரூபாய் வரை இலவச சுகாதார காப்பீட்டை வெளியிடுகிறது. மேலும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாத உதவித்தொகை மற்றும் இலவச பயிற்சி வழங்கப்படும் என்றும் வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் தொகுப்பாக விநியோகிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் அறிவிக்க உள்ளது. ஆம் ஆத்மி அரசு தற்போது வழங்கும் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை 400 யூனிட்டுகளாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் நாளை முதல் இந்த வாக்குறுதிகளை தினந்தோறும் அறிவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே டெல்லி ரோஹிணியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி, ஆம் ஆத்மி அரசு கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் வாழ்க்கையை சூறையாடிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தற்போது அமலில் உள்ள நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஆனால் ஆம் ஆத்மியை வீழ்த்தி அதிகாரத்தை ருசிக்க காங்கிரசும் பாஜகவும் ரகசியமாக கைகோர்த்திருப்பதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் 1998 வரை பாஜகவும் 2015 வரை காங்கிரசும் ஆட்சி செய்த நிலையில் அடுத்தடுத்து வந்த 2 தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி கட்சியே வெற்றி பெற்றது. 2 தேர்தல்களிலும் தலா 3 மற்றும் 8 என்ற ஒற்றை இலக்கங்களிலேயே பாஜக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. சிந்துவெளி எழுத்து முறையை புரிந்து கொள்ளும் வகையில் அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிப்பவர்களுக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்த அவர், சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற நூலினை வெளியிட்டார். இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைவர் சர் ஜான் ஹியூபர்ட் மார்ஷல் சிலைக்கு அடிக்கல் நாட்டி பேசிய திரு ஸ்டாலின், ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம் என்ற கற்பனையை வரலாறு என்று பலரும் சொல்லி வந்த நிலையை ஜான் மார்ஷலின் ஆய்வுகள் தான் மாற்றின என்றார். சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது என்றும் அங்கு பேசப்பட்டது திராவிட மொழியாக இருக்கலாம் என்றும் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஜான் மார்ஷல் அறிவித்த குரல் இன்று வலுப்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரையில் அடக்க முயலும் வீரரை காளை தூக்கி வீசும் காட்சி உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், சிந்துவெளியில் இருந்து அலங்காநல்லூர் வரை காளைகள் உள்ளதாக குறிப்பிட்டார். சிந்துவெளி நாகரிகத்தில் வணிக முத்திரைக்கான குறியீடுகளும் தமிழக அகழ ஆய்வுகளில் கிடைக்கும் குறியீடுகளும் 60% ஒரே தன்மையுடன் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ற திரு ஸ்டாலின் அந்த புதிரை விடுவிக்க அழைப்பு விடுத்தார். 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பற்றி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவும் வழிவகையை தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விழிப்புணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும். சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகம் அறிய உழைக்கும் தொல்லியல் அறிஞர்கள், கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் மற்றும் நாணயவியல் வல்லுநர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்ற 3வது அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். அறிவியல் முறைப்படி சான்றுகளின் அடிப்படையில் தமிழ் சமூகத்தின் தொன்மையை அறிவுலகம் இப்போது ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருப்பதாக தெரிவித்த திரு ஸ்டாலின்,
இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்று நாம் உரக்கச் சொல்வோம் என்றும் கூறினார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்ய கோரி கண்களில் கருப்பு துணி கட்டி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, எட்டிமங்கலம், மேலவளவு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா குழும நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு வெடித்த நிலையில் அரிட்டாப்பட்டியில் 500 ஏக்கரில் பல்லுயிர் வாழும் பாதுகாப்பு மண்டலத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் மறு ஆய்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கும் மதுரை மாவட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் தும்பைப்பட்டியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். பெண்கள் கும்மி பாட்டு பாட கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் நடவடிக்கை தங்கள் வாழ்வாதாரத்திற்கு முடிவு கட்டிவிடும் என்று கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அது இதுன்னு கொண்டு வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தில் விளையாடுறதுக்கு பார்க்குறாங்க. ஏற்கனவே முல்லை பெரியார் விவசாயிகள் பூராமே என்னுடைய வாழ்வாதாரம் வருஷம் பூரா போராட்டமாக தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தையும் கொண்டு வந்து என்னுடைய மொத்தமாக அழிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு விவசாயம் தான் வேணாம். 5000 ஏக்கர் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 38,439 ஏக்கர் என்பது எடுக்க இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பல்லுயிர் சான்று உள்ள இடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை விடுத்து நாங்கள் அதில் 500 ஏக்கரை விட்டுவிட்டு பாக்கியை தோண்டிக் கொள்கிறோம் என்று சால்சாப் சொல்கிறார்கள். பாரம்பரிய சின்னங்கள் உள்ள பகுதியில் கனிமச் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் அருகே உள்ள மேலவளவு கிராமத்திலும் போராட்டம் நடைபெற்றது. இந்த பகுதி மக்களை கேட்காமல், கிராம சபையை கேட்காமல், தமிழ்நாடு அரசை கேட்காமல் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி இருப்பது கண்டிக்கத்தக்கது. மேலவளவு போராட்டத்தில் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என பெண்கள் ஒப்பாரி வைத்து வலியுறுத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். பொங்கல் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு சில நிமிடங்களில் நிறைவடைந்தது. நெல்லையில் இருந்து தாம்பரத்துக்கு 12, 19, 26 ஆகிய தேதிகளிலும், மறுமார்க்கத்தில் 13, 20, 27 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்தில் இருந்து குமரிக்கு 13ஆம் தேதியும், மறுமார்க்கத்தில் 14ஆம் தேதியும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு 12, 19 ஆகிய தேதிகளிலும், நாகர்கோவிலில் இருந்து சென்ட்ரலுக்கு 13, 20 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோல ராமநாதபுரம் தாம்பரம் இடையேயும், தாம்பரம் திருச்சி இடையேயும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த 5 ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பயணச்சீட்டுகள் விற்று தீர்ந்தன. ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் 5வது நாளாக கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 2023ஆம் ஆண்டு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் 50% கூலி உயர்வு மற்றும் 20% ஊக்க ஊதியம் கேட்டு அவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தினசரி 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் புதிய கண்ணாடி பாலத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு ரசித்தனர். இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை கடந்த 30ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதையடுத்து பாலத்தில் நடந்து செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் இருந்த நிலையில் கடல் காற்று வேகமாக வீசியதால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா படகு சேவை தடைப்பட்டிருந்தது. இன்று காற்றின் வேகம் குறைந்து இயல்பு நிலை திரும்பியதால் படகு சேவை மீண்டும் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து கண்ணாடி பாலத்தின் மீது நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் கண்ணாடி வழியாக கடல் அழகை ரசித்தும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கோவையில் 5வது வாரமாக நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். ஆர்எஸ்புரம் பகுதியில் 4 வாரங்களாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கொடிசியா சாலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் யோகா, முகத்தில் ஓவியம் வரைவது, புகைப்பட கண்காட்சி, விழிப்புணர்வு, விளையாட்டுகள், இசைக்கு ஏற்ப நடனம் உள்ளிட்டவை இடம்பெற்றன. வாரத்தின் கடைசி நாளில் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது மகிழ்ச்சி தருவதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் வி ஆர் இன்ஸ்டாகிராமர்ஸ் அப்படிங்கிறனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாவும் இது இருக்குது. நல்ல கண்டென்ட்ஸை எங்களால் வெளியே கொண்டு வர முடியுது. அதே மாதிரி எங்களையுமே எங்களால் வெளியே கொண்டு வர முடியுது. நிறைய பேருக்கு இடம் இல்லாமல், பேச முடியாமல், எங்கே போய் என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் 5 நாள் 6 நாள் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு நாள் எங்களை ஹாப்பியாக வச்சுக்குது. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்க்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். ஸோ இன்றைக்கி கொடிஷாலை போட்டிருக்காங்கங்கிறதுனால இங்கே வந்தோம். குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபேஸ் பெயிண்டிங், இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது,
அப்புறம் இந்த பலூன்ஸ் இது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நேபாளத்தில் தெற்காசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சார்பில் கலந்து கொண்டு வெற்றியுடன் திரும்பிய தூத்துக்குடியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி காவேரிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஃபைனல்ஸ்ல இந்தியாவும் நேபாளும் காம்படிட் பண்ணி இந்தியா வின் பண்ணியிருக்கோம். எனக்கு இப்போ வாழ்நாள் லட்சியமாவே இந்தியன் டீமுக்காக விளையாண்டுட்டே இருக்கணுங்கிறது தான் என் லட்சியமா இருக்கு. நேபாளத்தின் போக்ரா நகரில் கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் நேபாளம், இலங்கை, மாலத்தீவு, பூட்டான், வங்கதேசம் உள்ளிட்ட 6 நாடுகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் நேபாள அணியை தோற்கடித்து தெற்காசிய டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன் கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியது. விடுமுறை தினமான இன்று கொட்டும் பனியை பொருட்படுத்தாமல் சென்னை காசிமேடு சந்தையில் இன்று அதிகாலை மீன் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். மீன்களின் விலை கடந்த வாரத்தை விட 50 முதல் 200 ரூபாய் வரை குறைவாக இருந்தது. கடந்த வாரங்களில் கிலோ 1200 ரூபாயாக இருந்த வஞ்சிரம் இன்று 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளை வவ்வால் 900 ரூபாய், சங்கரா 400 ரூபாய் என 200 ரூபாய் விலை குறைவாக விற்கப்பட்டது. 700 ரூபாயாக இருந்த கொடுவா, 500 ரூபாயாக இருந்த ஷீலா, 800 ரூபாயாக இருந்த கருப்பு வவ்வால் ஆகியவை 100 ரூபாய் குறைவாக விற்பனையாகின. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 57,720 ரூபாயாகவும் கிராம் 7,215 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 99 ரூபாயாக உள்ளது. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய அணி 10 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றியுள்ளது. முன்னாள் கேப்டன்கள் ஆஸ்திரேலியாவின் ஆலன் பார்டர், இந்தியாவின் சுனில் கவாஸ்கர் பெயரால் நடத்தப்படும் இந்த டெஸ்ட் தொடர் 5 போட்டிகளை கொண்டது. இதில் பங்கேற்க கடந்த மாதம் ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றது. ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்தது. 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருந்த நிலையில் இன்று சிட்னியில் முடிந்த 5வது போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3-1 என்ற கணக்கில் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 10 ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றியுள்ளது. இந்த தோல்வியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இந்தியா இழந்துள்ளது. ஜூலை மாதம் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் ஆஸ்திரேலியா மோத உள்ளது. தமிழ்நாட்டில் நாளையும் வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக மழை ஏதுமின்றி வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளில் இருந்து 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், வரும் 11ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என்றும், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி தேர்தலில் தீவிரமாக களமிறங்கியுள்ள காங்கிரஸ் மகளிர் உரிமை தொகை, அனைவருக்கும் 25 லட்சம் ரூபாய் வரை சுகாதார காப்பீடு உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை நாளை முதல் அறிவிக்கிறது. சிந்துவெளி எழுத்துமுறை புதிருக்கான விடையை கண்டுபிடிப்பவர்களுக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்ய கோரி கண்களில் கருப்பு துணி கட்டி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.